அகிம்சை சுடராய் அவதரித்த அண்ணல் ஆன்மஜினேந்திர வர்த்தமானர் அவர் ஐவகை நற்கல்யாண பரும்புகழை இசை மாலை சூட்டி துதிப்போம் வாருங்கள். கனவில் 16 மங்கள சின்னங்கள் மனதில் நின்ற ஒளிர்மிகு வண்ணங்கள் திரிசலை மாதா கண்டு வியக்கவே பரிவுடன் மன்னன் பொருள் விளக்கவே தீர்த்தங்கரதிவர் பிறப்பார் என்று தேவர் யாவரும் மகிழ்ந்து போற்ற கருணை மேகம் மண்ணில் இறங்க காண கிடைக்காத காட்சி இதுவே, காண கிடைக்காத காட்சிதுவே. குண்டலபுரத்தில் உதித்த பொன்னொளி விண்ணவர் யாவரும் பாடும் நன்னொளி இந்திரன் ஏந்தி மேருவில் வைக்க செந்தேன் அபிஷேகம் தேவர் செய்ய வரவா வர்த்தமானன் எனும் நாமம் சூட்டி வசந்தம் வீசும் மழலை காட்டி புன்னகை சிந்தும் பொற்கலை இவன் புண்ணியம் செய்தோர்க்கு நற்கதீவன் புன்னகை சிந்தும் புண்ணியம் செய்தோர்க்கு நற்கதீவன். பல்லுயிர் காக்க வந்த வீரன் அல்லல் அறுக்கும் மகாவீரன் பால பிரம்மச்சாரி என நின்றார். பற்று அற்ற நெறியை கண்டார். மண்ணாளும் ஆசை ஏதுமின்றி மங்கையர் மோக பார்வையின்றி ஆன்ம போரில் வெற்றி கண்டு அதிசய வீரம் காட்டி நின்றார். அதிசய வீரம் காட்டி நின்றார். துறவு நெறிதனில் 30 வயதில் அறவுரை ஏற்கத் துணிந்த மனதில் திகம்பர கோலம் உடனே கொண்டார். சுகங்களை துறந்து ஞானம் கண்டார். உடல் எனும் சிறையை தவத்தால் போக்கி உற்றார் உறவினர் யாவையும் நீக்கி மகாவீரர் உத்தம துறவியாய் வனம் புகுந்தார். திசையே ஆடையாய் உலகினை வென்றார். பன்னிரண்டு ஆண்டு கடும் தவம் உன்னத நிலையை அடைந்த பெரும் தவம். ரிஜு பாலிகா நதிக்கரை ஓரம் அறிந்தார் உலக பொருளின் சாரம். கேவல ஞானம் கைகூடி வர கவலைகள் யாவும் கரைந்தோடி போக முக்காலமும் உணர்ந்த கேவலியாய் மகாவீரர் சீர்மிகு தீர்த்தங்கரரானாரே. தேவர்கள்
ஞானிகள் அமைத்த சமவசரணம் திவ்யத்வனி ஒலிக்கும் அருள் தளம் அகிம்சை தருமம் உலகுக்கு சொன்னார் நிகரிலா உண்மையை நயம் படச் சொன்னார் அபரிக்கிரகம் எனும் பேராசை நீக்கி அனைத்துயிரும் ஒன்றென பாவிக்க சொல்லி அநேகாந்தவாதத்தின் விளக்கமாய் நின்றார் ஆன்ம தருமத்தை நிலை பெறச் செய்தார் தகிட தகிட கிட ஆன்ம தருமத்தை நிலை பெறச் செய்தார். பாவாபுரியில் பற்றறுத்து நின்றார் மகாவீரர் தேவாதி தேவர் சித்தராய் வென்றார் சித்தராய் வென்றார். ஏற்றிய தீபங்கள் ஞானத்தை பாட போற்றிய தீபாவளி பாரதம் கொண்டாட போற்றிய தீபாவளி பாரதம் கொண்டாட பிறவி பிணியறுத்து முக்தி அடைந்தார் மகாவீரர் மோன பெருவெளியில் மோட்சம் அடைந்தார் மோட்சம் அடைந்தார். மகாவீரர் போற்றும் நன்னெறி பற்றி சித்தத்தில் அடைவோம் சீர்மிகு முக்தி சித்தத்தில் அடைவோம் சீர்மிகு முக்தி சீர்மிகு முக்தி. வர்த்தமான சுவாமிக்கு ஜெய